ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். குன்னூர்ல சின்ன கோயில், அந்த கோயிலுக்கு எதுக்கு கார் பார்க்கிங் அப்படின்னு கேட்கிறாரு. கோயில் நிதியவே 10 கோடி எடுத்து அங்க மல்டி லெவல் கார் பார்க்கிங் வந்து எந்த விதமான பொதுமக்களும் பக்தர்களும் கேட்கல. சுற்றுலாவிற்கு வருகின்ற மக்களுடைய வாகனங்கள் போதிய அளவிற்கு பார்க்கிங்களுக்கு இடமில்லாமல் தவிக்கின்ற சூழ்நிலையில் உதவும் என்பதற்காகத்தான் அந்த பணிகளை மேற்கொண்டோம் என்பதை. ஆகமத்துக்கு எதிரான அமைச்சர் காரில் தானே போறாரு. பெருமாள் சந்நிதியில் ஒரு ஊழல் நடக்கிறது, அந்த பெருமாள் சந்நிதியில் சாதிரியா இழிவுபடுத்தல் நடக்கிறது, அந்த பெருமாள் சந்நிதியில் கோயில் புனித பொருட்கள் திருட்டு நடக்கிறது. திருட்டு நடத்துபவர்கள், ஊழல் முறைகேடு செய்பவர்கள், அவங்க எல்லாத்துக்கும் முகமாக அங்கே நிற்கிறவர். அமைச்சராக ஒரு அர்ச்சகருடைய மகனை நியமிச்சு இவங்க வந்து வேற ஏதோ டாக்டிக் ட்ரை பண்றாங்கன்னு பார்த்தா, ஆக்சுவலி அர்ச்சகர் மகன் என்பதை விட அவர் முன்னாடி சங் பரிவார் அமைப்பின் தொடர்பில் இருந்தார் என்கிற காரணத்திற்காக அதில் சம்பந்தப்பட்ட நபர்கள் யார்? அவர் வந்து ஒரு ஒழுக்கமான நபர். அந்த ஒழுக்கத்திற்கு சாட்சி என்னன்னு கேட்டா, அவர் வந்து கோயிலுக்கு வந்த பெண் பக்தர் விமலாங்கிற அந்த பெண் பக்தரை, சுதர்சன் தான் ரொம்ப முக்கியமான நபர். அவர் யாருன்னு சொல்றோம், சுதர்சன் கிருஷ்ணகுமார், 2 பேர் தான் சம்பந்தப்பட்டவங்க. தற்போதைய மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை ஆட்சி அமைச்சர் திரு ரமேஷ், அந்த ஏழை தாயின் மகன், அவருடைய சொந்த சகலை என்றும், அதனால் தங்களின் சட்டத்தின் படியிலிருந்து யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது, ஆனதை பார்த்துக்கங்க அப்படின்னு அடாவடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. உண்மையா நேர்மையா அறநிலையத்துறை அதிகாரியா வேலை பார்த்தாங்க ராஜலட்சுமி, அவங்ககிட்ட இருந்து விடுவிச்சு யார்கிட்ட கொடுத்துருக்காங்க, சீனிவாசனுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு அர்ச்சகர் பதவி கொடுத்து சீனிவாசன் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த ஊர் மக்கள் மத்தியில பிரச்சனை. ஆகம விரோதமா, சடங்கு விரோதமா, இந்த தந்தத்தை திருடிட்டு போன சுதர்சன் நீ சப்போர்ட் பண்ணக்கூடாதுல்ல, நீ சப்போர்ட் பண்ற. அப்போ கோயில் புனிதம் பற்றி உனக்கு முக்கியமான விஷயம் இல்லை. அவர் சாதியெல்லாம் பார்க்கறது இல்லை, அவர் வந்து பாகுபாடு பார்க்கறது இல்லை, அவர் சமூக நீதி அடிப்படையில் நியமிக்கப்பட்டிருக்காருன்னு ஆதவர்ஜன் சொன்னார்ல. அவர் யாருக்கு முட்டு கொடுக்குறாருன்னு கேட்டா சுதர்சன்கிற நபர். அவர் யாருன்னு கேட்டா லோக்கல்ல காஞ்சிபுரத்துல இவருக்கு யார் கல்யாணம் பண்ணி வச்சாரோ இவர் பேரை சொல்லி லோக்கல்ல செல்வாக்கு செலுத்துறாரு அப்படின்னு அங்கிருந்து புகார் வருது. உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதநேர் உலகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் தோழர் மகிழன் அவர்கள். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். சட்டமன்ற கூட்டத்தொடரினையோட முடிவுக்கு வருது. நிறைய விஷயங்கள் விவாதிக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவர் பேசியிருக்கிறார், எதிர்கட்சிகள் பேசியிருக்கிறாங்க, ஆளுங்கட்சி அமைச்சர்கள் பதில் சொல்லியிருக்கிறாங்க, முதலமைச்சரே இன்னைக்கு பதில் சொல்லியிருக்கிறார். நிறைய பேர் அதை குறித்து டீகோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது உங்களுடைய அவதூறு, அதுக்கு என்னுடைய கண்டனங்கள். சபாநாயகர் வந்து இதுல அவை குறிப்பில் இருந்து நீக்கணும். சரி, அவர் எந்த கேள்வி பதில் சொன்னாரு? சரிட்டு அவருடைய பதில் உரைன்னு ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு, கொஞ்சம் ப்ரோவோக் பண்ணியிருக்கிறாரு, அதெல்லாம் நடந்திருக்குது. ஆனா எனக்கு அந்த உரையில கவனத்துக்குரிய ஒரு விஷயமா இருந்தது வந்து இந்து அறநிலைத்துறை சார்ந்து அவர் ஒன்று சொல்றார். அதுல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, தங்கத்தெல்லாம் தூக்கிட்டு போய் நீங்க வந்து அடமானம் வச்சுட்டீங்க அப்படின்றது ஒரு பெரிய குற்றச்சாட்டு போல சொல்றாரு. அதை வந்து ஏதோ மோசடி நடந்துருச்சு, அதை நாங்க கண்டுபிடிச்சிட்டோங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப நாமளும் 5 ஆண்டுகள் அதை ஆட்சியை கவனிச்சிருக்கிறோம். இந்து அறநிலைத்துறையில் அப்படி ஏதோ கோயில் நகைகள் எல்லாத்தையும் அப்படி முறைகேடு தான் நடந்திருக்குதா? நகைகளை உருக்கி அவங்க வந்து பேங்க்ல வச்சிருக்கிறாங்க, SBI பேங்க்ல. ஆமா, பேங்க்ல வச்சு அது ஆண்டுக்கு ஒரு 18 கோடி ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு கோயில் நிர்வாகத்திற்கு வருவாய் வந்திருக்கிறது. சும்மா இருக்கிற நகையை வருமானமும் மாத்திருக்கிறாங்க. சாமி வந்து இப்போ அங்கே பக்கம் ராம்லல்லா அப்படின்னு சொன்னால், ராம்லல்லா யார் அப்படின்னு கேட்டால், சட்டப்படி அவர் வந்து அவருக்கும் வழக்கில் வந்து ஒரு பங்கு இருக்குது. அவர் சார்பாக நாங்கள் வாதிடுகிறோம், சில பார்ப்பன உயர் சாதி என்று கருதி கொள்கிற அவங்க தான் வாதிட்டாங்க. வாதிடுறவங்க அதுவும் ஒரு லீகல் என்டிட்டி. நம்ம லீகல் என்டிட்டிக்கு அவங்க லீகல் என்டிட்டி எதுவும் பண்ணாது. சாமி வந்து அது சிலையாக இருக்கும், நம்புறவங்களுக்கு அது கடவுள், அது எதாக இருந்துட்டு போகுது. ஆனால் தங்க நகையை வந்து ரிசர்வ் பேங்க்கில் வந்து அதை வந்து வச்சு அதுக்கு வந்து வருமானம் ஈட்டிக் கொள்வது அப்படிங்கிறத சாமி செய்யாது. ஆனால் சாமிக்கு கொடுக்குறாங்க. எதுக்கு கொடுக்குறாங்க? சாமிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் சாமிக்கு பணம் தான், அது பணமாக கொடுக்குறோங்கிறத நகையாக கொடுக்குறது தங்கம். சாமி அந்த இப்போ வந்து ஒரு ஆசாமி இங்கேருந்து அரபு நாட்டில் போய் வேலை பார்க்குறாரு. வேலை பார்க்குறவர் வந்து காசு அனுப்புகிறாரு. காசு அனுப்பும்போது இந்திய ரூபாய்க்கு ஏற்றபடி நீங்கள் அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து அதனுடைய கன்வெர்ட் ஆகும், மதிப்பாகும். இப்போ கடவுள் வந்து அவர் எங்கும் இருக்கிறார், எதிலும் இருக்கிறார்னு ஒரு நம்பிக்கையும், இன்னொரு பக்கம் வந்து வைகுண்டத்தில் இருக்கிறாரு, பெருமாள் வந்து வைகுண்டத்தில் இருக்கிறாரு அப்படின்னா, அங்கே நீங்கள் கொடுக்குற கரன்சி கடவுளுக்கு கொடுக்குற அளவு நீ பணக்காரனா? ஆனால் பக்தர்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கையில் கொடுக்குறாங்க. கொடுக்கறது வந்து மக்கள் உழைப்பினால் கட்டப்பட்ட கோயில்.
மன்னர்கள் கட்டினார்கள் என்று பொதுவில் சொல்லப்பட்டாலும் மக்கள் உழைப்பினால் கட்டப்பட்டது. அப்போ அந்த ஆன்மீக வெளிப்பாட்டின் பேர்ல அவ்வளோ ஆயிரக்கணக்கான ஏக்கர் சொத்து நிலம் வளங்கள் இருக்கும் பொழுது அது மக்களுக்கு பயன்படுத்துவது அப்படிங்கிறது தான் ஒரு நாகரிக காலத்துல அரசியல். எல்லா காலத்திலையும் மக்கள் சேவைங்கிறது தான் மொத்தமா அதன் சாராம்சம். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு அது சொல்றது. மக்கள் தொண்டா எந்த மக்கள்? இப்ப கோயில் இருக்கு, கோயில் பக்கத்துல இருக்க அக்ரஹாரத்து தொண்டா, அதுக்கு பிறகு அது பக்கத்துல இருக்க சாதிகளோட தொண்டானா அது வேறுபடும். கோயில் ஒண்ணு இருக்குது, கோயிலை மக்களின் ஆன்மீக வெளிப்பாடு என்று புரிந்து கொண்டால் மக்களுக்கு திரும்ப கடவுள் நேரடியாக செய்ய மாட்டாரு. பக்தர்கள் எங்க கொடுக்குறாங்க? இப்ப கடவுள்கிட்ட ஒரு வேலை நீ தான் கடவுள். ஒரு எடுத்துக்காட்டு, நீங்க இந்த இன்டர்வியூ நீங்க ஒரு கடவுள், உங்கள்கிட்ட நான் ஒரு 5 லட்ச ரூபா கொடுக்குறேன் அல்லது பவுன் கணக்கில் நகை கொடுக்குறேன்னா நீங்கள் என்கிட்ட வாங்கிட்டு நீங்கள் கடவுள் அவரே வச்சுருப்பாரா? என்னுடைய பக்தர்கள் வராங்க, ஏழை பக்தர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம எதாவது செய்யணும். என்னை பார்க்க கோயிலுக்கு வர்றாங்க, அப்போ அவங்களுக்கு சில படிக்கட்டுகள் போட்டு கொடுப்போம், ஒரு கார் பார்க்கிங் கட்டணும். இதெல்லாம் கடவுள் செய்வார் தானே. இப்போ அவர் அறநிலைத்துறை அமைச்சர் பேசும் பொழுது குன்னூரில் சின்ன கோயில், அந்த கோயிலுக்கு எதுக்கு கார் பார்க்கிங் அப்படின்னு கேட்குறாரு. அவங்க கும்புற கூட்டம் இருக்குல்ல, வெயிலுக்கு வெக்க தாங்க முடியாமல் அந்த பக்கத்தில் போகிறாங்க, பக்தர்களும் போகலாம். அப்போ அந்த டிராஃபிக்குள்ளே நீங்கள் கார் எங்கேயும் பார்க் பண்ண முடியாது. அறநிலைத்துறை அமைச்சருடைய கருத்தின்படி காரில் போகக்கூடாது, நீங்கள் மலையில் நடந்தே போங்க. அந்த கூட்டத்துக்கு நடுவில் கோயிலுக்கே போக முடியாமல் கூட்டத்திலேருந்து திரும்பி வந்திருக்கேங்க மாதிரி சொல்கிறாரு. அப்போ ஒருவேளை அந்த போக்குவரத்து அங்கே இருக்கிற நகராட்சி அதனுடைய கோரிக்கையின் அடிப்படையில் இந்த டிராஃபிக் இதெல்லாம் ரெகுலேட் பண்ணுறதுக்கு கார் பார்க்கிங்னா அன்றைக்கு இருந்த அறநிலையத்துறை அமைச்சர் அவங்க கோரிக்கையை கேட்டு நகராட்சியினுடைய கோரிக்கையின் அடிப்படையில் ஒரு கார் பார்க்கிங். இது கெட்டு போச்சு. நீங்க கோயிலுடைய புனிதத்தை கெடுத்து விட்டீர்கள் மாதிரி சொல்றாருல்ல. அவங்க புனிதம் அப்படின்னு சொல்றது, இதுக்கு முன்னால புனிதம் என்னவா இருந்தது? கோயிலுக்குள்ள இன்னார் வரலாம் இன்னார் வரக்கூடாதுன்னு, அதுதான் புனிதம். இப்ப இந்த புனிதத்தை கெடுப்பது, கோயிலுக்குள்ள போறது கூட புனிதத்தை கெடுப்பது தான் இந்த தர்மத்தின் அடிப்படையில. ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னால மக்கள் திருமணம் முடிச்சுக்கிறாங்க. கோயில் பேர்ல கோயிலுடைய சொத்துக்கள் இருந்து 29 திருமண ஹால், வெட்டிங் ஹால்ஸ், 17 கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் கட்டாங்க. நம்ம இருக்குல்ல திருவண்ணாமலை கோயிலில் 6 கோடி ரூபா சொச்ச மதிப்பில், மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் டெம்பிள், அப்புறம் பழனி தண்டாயுத சுவாமி கோயில், சங்கரன் கோயில், இந்த பகுதியில் HRNC அந்த பகுதியில் இருக்க மக்களுடைய வசதிக்காக வருகிறவர்கள் முன்னாடி மாதிரி தரையில படுத்து கிடக்க முடியாது, அவங்களுக்கான ஏற்பாடு, வர்றவங்களுக்கான வசதி இல்லை. அது மட்டும் இல்லை, இப்போ நிறைய பேர் கோயிலில் போய் திருமணம் செய்கிறாங்க. இப்போ வடவள்ளி முருகன் கோயிலில் திருமணம் செய்கிறது இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் வசதியானவங்க அருகாமையில் உள்ள மண்டபத்தில் திருமணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு அதை அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு அப்படி பண்றதுங்கிறது இருக்குது. அது ஒரு சின்ன கூடுதல் வசதி தானே. அதை செஞ்சு கொடுத்தாலே புனிதம் கெட்டு போயிருது. மொழி இருக்குல்ல, இந்த மொழி லாங்குவேஜ் இருக்குல்ல, கோயிலுடைய புனிதம் கெட்டு போகிறதுங்கிற லாங்குவேஜ், அதுவே RSS சங் பரிவார மொழி. நீங்க அமைச்சராக ஒரு அர்ச்சகருடைய மகனை நியமிச்சு இவங்க வேற ஏதோ டாக்டிக் ட்ரை பண்றாங்கன்னு பார்த்தா, ஆக்சுவலி அர்ச்சகர் மகன் என்பதை விட அவர் முன்னாடி சங் பரிவார அமைப்பின் தொடர்பில் இருந்தார் என்கிற காரணத்திற்காக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் அன்னைக்கு பேசப்பட்ட அந்த முறையில தோணுச்சு. பஜ்ரங் தள்ளியோ விஸ்வ பரிஷத்துலயோ பஜ்ரங் தளுக்கு ஆதரவாக ஃபயர் விட்டுருக்குற. அப்படி அப்புறம் பார்த்தா அவர் பெரியார் சிலைக்கு மாறப்படலையா, அவர் சமூக நீதியை காப்பாற்றுறதுதான்னு சொல்றாங்க. என்னதான் சொல்றது? அந்த அறநிலைத்துறை அமைச்சர் அவர் கோயில் புனிதத்தை காப்பாற்றுகிறார் அப்படின்னு சொன்னா, சமீபத்தில் நமக்கு ஒரு புகார் வந்தது. இந்த அமைச்சரை தன்னுடைய சகலை என்று சொல்பவர் அவர் முறைகேட்டில் ஈடுபடுகிறார்னு லோக்கல் பக்தர்கள், ஒரு குறிப்பிட்ட பகுதி பக்தர்கள், காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோயில் பக்கத்தில் இருக்க பக்தர்கள், அந்த கோயிலை பூஜை புனஸ்காரம் செய்கிற அவங்க பூசகர்கள், அர்ச்சகர்கள், அவங்க உள்ளிட்டவர்களுக்கே அதிருப்தி, பார்ப்பன சமூகத்திலேயே அதிருப்தி. அவங்க என்ன அதிருப்தின்னு கேட்டா, லோக்கல்ல அந்த கோயில் பொருளை ஒருத்தன் திருடிட்டான்னு ஒரு புகார். கோயில் பொருள் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த சாமி போற பல்லக்கு இருக்குல்ல, அந்த பல்லக்கு யானை தந்தத்தாலான பல்லக்கு, நீண்ட காலமா பயன்படுத்தப்படாமல் நீண்ட காலமா இருந்திருக்குது. ஜனவரி 15, 2025 அன்னைக்கு பழைய சீவரம் பார்வேட்டை உற்சவத்திற்காக 100 ஆண்டுகள் பழமையான அந்த யானை தந்தத்திலான அந்த பல்லக்கை எடுத்துட்டு போயிட்டு அதில் ட்ரில் போட்டிருக்காங்க. ட்ரில் போட்டு அப்புறம் தந்தை உடஞ்சி போச்சு. தந்தை உடஞ்சி போன உடனே யாருக்கும் தெரியாமல் கமக்கமாக கொண்டு வச்சுட்டாங்க. அப்புறம் அந்த தந்தை எங்கே உடஞ்சி போன பாகத்தை வெளியெடுத்துட்டு அந்த பகுதியில் ஏதோ தங்க முலாமல் ஏதோ முலாம் பூசி வச்சுருக்காங்க. இதை அந்த பகுதியில் இருக்கிற மக்களே அடையாளம் கண்டு புகார் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த தந்தத்தை எடுத்தாங்கல்ல, எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா,
எங்கே அந்த கோயிலினுடைய, நம்ம சொல்கிற கோயில் வந்து காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில், அந்த கோயிலுக்கு உள்ள நகைகளை வைக்கிற பாதுகாப்புக்கிற இடத்துல பழமையான நீண்ட காலமாக பயன்படுத்தப்படாத ஒரு பொருளை ஒருவேளை வெளியே எடுத்துகிட்டு வராங்கன்னா, இவர் சொல்கிற ஆகம் அடிப்படையில் புனித அடிப்படையில்னு சொன்னால், நீண்ட காலமாக பயன்படுத்தப்படாத ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு பல்லக்கா வச்சா என்ன பண்ணுமா, அது வந்து சில காரியங்கள் பண்ணணும். அதுக்கு வந்து சில யாகம்லாம் பண்ணி அல்லது சில பூஜை முறைகள் செய்து அதுக்கு பிறகு தான் பயன்படுத்தணும். அப்போது புனிதம், அவங்க நம்புகிற புனிதம் நமக்கு நம்பிக்கை இருக்குது இல்லை, ஆகம முறை அவங்க நம்புகிற புனிதத்தின் அடிப்படையில் அந்த பல்லக்கை திரும்ப பயன்படுத்துறது பூஜை புனஸ்காரங்கள் செய்யாமல் பயன்படுத்தி இருந்தால் அதுவே புனிதம் கெட்டுவிடும். பயன்படுத்தியாச்சு, அப்புறம் கோயிலில் இருக்கிற ஏதாவது திருப்படிக்கோ எதுக்கோ ஒரு சின்ன சேதாரம் ஏற்பட்ட என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது. அப்போ கோயிலினுடைய புனித பொருள் என்று கருதப்பட்ட அந்த யானை தந்தத்திலான பல்லக்கில் உடச்சி கொண்டு உள்ளே வச்சுட்டு அதை பூசி முழுகிற வேலையை செஞ்சுருக்கிறாங்க. இல்லை, அதை ஏன் தூக்கிட்டு போனாங்களா? என்ன காரணம்? யார் தூக்கிட்டு போனது? இவ்வளோ நாள் பண்ணல, நாங்கள் தான் பண்ணுறோம் ஒரு கெத்து அப்படின்னு தூக்கிட்டு போனாங்களான்னு தெரில. அல்லது தந்தத்தை திருடிட்டு அதை அறுத்து நம்ம வெளியே விற்று பார்க்கலாமா, எவ்வளோ ரேட்டு வருது அப்படின்னு ரேட்டு பார்க்க கொண்டு போனான்னு தெரில. அதில் சம்மந்தப்பட்ட நபர்கள் யார்? அவர் வந்து ஒரு ஒழுக்கமான நபர். அந்த ஒழுக்கத்திற்கு சாட்சி என்னன்னு கேட்டால், அவர் வந்து கோயிலுக்கு வந்த பெண் பக்தர் விமலாங்கிற அந்த பெண் பக்தரை சாதி ரீதியாக இழிவாக பேசியிருக்காரு. பேர் சுதர்ஷன் தான் ரொம்ப முக்கியமான நபர். அவர் யாருன்னு சொல்லுவோம், சுதர்ஷன் கிருஷ்ணகுமார், 2 பேர் தான் சம்மந்தப்பட்டவங்க. வழக்கமாக அந்த விஜய் வந்து இன்னைக்கு இதெல்லாம் காமிச்சார்ல, நாங்களும் டாக்குமெண்ட் காமிக்கிறேன்னா இருக்குது. அவங்க கொடுத்த புகாரின் அடிப்படையில் நான் அப்படியே படித்து காமிக்கிறேன். இத்திருக்கோயிலின் தொன்மையான சொத்து சேதமடைந்ததற்கும் பல்லக்கில் இருந்த யானை தந்தத்தின் ஒரு பாகம் காணாமல் போனதற்கும் முழு பொறுப்பானவர்கள் பணியாளர்களான கிருஷ்ணகுமார் மற்றும் சுதர்ஷன் ஆகிய இருவரே என்று மிக தெளிவாக குற்றம் சாட்டப்பட்டு அவர்கள் மீது தகுந்த சட்டப்பூர்வமான துறை ரீதியான கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க ஆணையரின் மேலான வழிகாட்டுதல் உத்தரவும் கோரப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கிருஷ்ணகுமார் என்பவர் இத்திருட்டு வாரம் வெளியில் தெரிந்தவுடன் தற்போது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்மசாமி திருக்கோயிலுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் என்றாலும், இவரால் திருக்கோயிலுக்கு ஏற்பட்ட சொத்து இழப்பினை சரி செய்யவும் தவறிழைத்த மேற்படி கிருஷ்ணகுமார் மீது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து சோளிங்கர் உதவி ஆணையருக்கு அறிவுறுத்த. அதாவது திருட்டு வேலை பண்ணிட்டாரு, திருட்டு வேலை தான் அந்த மக்கள் புகார் சொல்றாங்க. ஆனால் அவர் டிரான்ஸ்பர் கொடுத்துருக்காங்க. இத்தகைய செயல் குற்றவாளிகள் கிருஷ்ணகுமார், சுதர்ஷன் ஆகியோர் எவ்வித தடையுமின்றி தப்பித்து வந்தது மட்டுமின்றி தற்போது வரை அவர்கள் மீது எந்த ஒரு முறையான குற்றவியல் வழக்கு பதிவோ அல்லது முறையான கைது நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருப்பது சட்டத்தின் இறையாண்மை கேள்விக்குள்ளாகிறது. தற்போதைய மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை ஆட்சி அமைச்சர் திரு ரமேஷ், அந்த ஏழை தாயின் மகன், அவருடைய சொந்த சகலை என்றும் அதனால் தங்களின் சட்டத்தின் பிடியிலிருந்து யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது, ஆனதை பார்த்துக்கங்க அப்படின்னு அடாவடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அமைச்சர் பின்னணியில் இருக்கிறாருங்கிற தைரியத்தில் தான் இவங்க ஆட்டம் போடுறாங்க. அந்த பகுதியில் இன்னொரு ஆணையர் ஒருத்தர், அவர் வந்து ஆர்டர், இந்த சுதர்ஷன் உள்ளிட்டவர்களுக்கு கூட ஆர்டர் போடுறதுக்கு, அவர் பேர் சீனிவாசன் நினைக்கிறேன், அவர் வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு அர்ச்சகர் பதவியை வித்துருக்கிறாரு, அல்லது ஆர்டர் போட்டிருக்காரு. லஞ்சம் வாங்கிட்டு பணி நியமனம், அவருக்கும் திரும்ப பணியிட மாற்றம் தான் வழங்கப்பட்டிருக்குது. அவர் மேலே அந்த புகார். அதுக்கு பிறகு இன்னொரு அம்மா வராங்க. அந்த அம்மா பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு தான் அந்த தந்தம் தொடர்பான விஷயங்கள்லாம் விசாரிக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. டிரான்ஸ்ஃபரா? அந்த அம்மா டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க. அந்த அம்மா வந்து குற்றத்தை கண்டுபிடிக்க தானே செஞ்சிருக்கிறாங்க, அவங்களே ஏன் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க? நாங்கள் தான் டிரான்ஸ்பரன்ஸான கவர்மெண்ட்டு, நாங்கள் ஊழல் கிளியரன்ஸான கவர்மெண்ட்டு, கிளீன் கவர்மெண்ட்டு, அப்படிலாம் நிறைய வார்த்தைகளை சொல்றாரு. தேவையில்லாம விசாரிச்சு நீங்க அழுக்காக்குறதுக்கு பதிலாக அவங்கள விசாரணை செய்யறதுக்கு மாற அவங்கள தூக்கி வெளியே எடுத்துட்டு போட்டா நம்ம பேர் ராஜலட்சுமி செஞ்சிருக்கிறாருன்னு ஒருத்தங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தானே கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும், ஒரு கிளீன் கவர்மெண்ட். அவங்கள போய் டிரான்ஸ்ஃபர் பண்ணா கிளீன் கவர்மெண்டோட லட்சணம் இதுதான் அப்படிங்கிறது தான் அங்க இருக்கிற பக்தர்களுடைய கருத்து. நீங்க ராஜலட்சுமிங்கிறவங்க தான் அவங்க, அந்த அதிகாரி வந்து அவங்க லோக்கல்ல இந்த குறிப்பிட்ட பிரச்சனைகள் தொடர்பாகவும் சுதர்ஷன்கிற நபர் மீது சாதி ரீதியான புகார் இருக்கு, அது தொடர்பாகவும் விசாரணை பண்றாங்க. விசாரணை பண்ண உடனே நாங்க யாரு அமைச்சருடைய சகல அப்படிங்கிற இன்ஃபுளுன்ஸ் வச்சு இவங்க தப்பிச்சுட்டு வராங்க தான் குற்றச்சாட்டு. இப்போ அங்க இருக்கிற பூஜை செய்யறவங்களே கூட அவங்க சொல்றது, இப்போ வந்து பூஜை செய்யறவங்களுக்கு அவங்க சொல்றது என்னன்னு கேட்டா, எங்களுக்கு சில மரபு இருக்கு, மரபின் அடிப்படையில் இன்னார் வந்து பூஜை செய்யலாம்ங்கிற வரைக்கும் ஓகே. அதில் பூஜை செய்யறவங்க பெரும்பாலும் வடகரை சேர்ந்தவர்கள் தான், அவங்களுக்கு தான் பாத்தியப்பட்டிருக்குது, அது ஆக முறைப்படியில் எங்களுக்கு உரியது அப்படின்னு அவங்க டிபேட் பண்ணாங்க. அது சட்டப்பூர்வமாக டிபேட்டபிள். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, எங்களை நம்பி பக்தர்கள் வர்றாங்க,
அவங்க நான் பிராமின் பக்தர்கள் வர்ற பக்தர்களை இவங்க வந்து சாதி வெறியோட அவங்கள்ட்ட ஹேண்டில் பண்ணும்போது இப்போ வந்து பூஜைக்கு அவங்களே ஒரு பிரிவு வந்து இவங்களுடைய நடத்தைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அவங்க தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இவங்க வந்து சாதி ரீதியாக அவங்கள அணுகிறது, வேலைங்கிற பேர்ல நான் பிராமின்ஸ் வந்து ஒதுக்கி வைக்கிறது, பிரசாதம் வாங்குறதுக்கே ஒதுக்கலாம் உட்காருங்கன்னு சொல்றது, இது எல்லாமே இப்போ என்ன சாதாரணமா அர்ச்சகர்கள் வந்து பக்தர்கள் வந்தால் தானே இவங்களுக்கு அது வருமானம் அல்லது அது வந்து ஆன்மீக செயல்பாடு ஏதோ ஒன்று. ஆனால் வர்ற பக்தர்களை இவங்க கேவலப்படுத்துகிறாங்க, இல்ட்ரீட் பண்ணுறாங்கிற போது அவங்களுக்கு இது என்ன கோயிலுக்குள்ளே வந்து அடாவடி பண்ணுறீங்களா? அவங்க சொல்கிற வார்த்தை என்னன்னு கேட்டால், உள்ளூர் அளவில் இந்த வடகலை பார்ப்பனர்கள் அவங்க வந்து அடாவடி பண்ணுறாங்க, ரவுடித்தனம் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு ரவுடித்தனம்னா, இதுக்கு முன்னால் ஒருத்தர் வந்து அங்கே இருக்கிற அர்ச்சகர்கள், இப்போ வந்து பார்ப்பனர்கள் நம்ம சொல்கிறோம், பார்ப்பனர்களில் நலிந்த பிரிவினர் யாருன்னு கேட்டால் அந்த அர்ச்சகர்கள் தான். அவங்க வந்து கோடியெல்லாம் சம்பாதிக்க மாட்டாங்க. இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போய் தொட்டுக்கிட்டுலாம் பார்த்து அப்படி இருக்கிறவங்க வேணா இருக்கலாம். அர்ச்சகர்களை இங்கே பார்ப்பன மேலாதிக்கவாதிகள் இருக்காங்களா, அவங்க வந்து இவங்களை துருப்பிச்சீட்டாக பயன்படுத்திப்பாங்க. இவங்க தான் அந்த புனிதத்தை காப்பாற்றுறவங்க அப்படின்னு சொல்லி அதை வச்சுக்கிட்டு அவங்கள பலி கொடுத்து தான் இவங்க சுகபோகம். ஆமாம். இந்த கோயிலை பொறுத்த மட்டில் மெல்ல இந்த முறைகேடு அந்த முறைகேடு, இந்த அதிகாரி இப்போ ராஜலட்சுமி அம்மா வந்து அவங்க விசாரிக்கிறாங்க. விசாரித்து பார்த்துட்டு இது தந்தந்தானான்னு செக் பண்ணுறாங்க. தந்தந்தானான்னு செக் பண்ணி அதுக்கு பிறகு அது யார்கிட்ட செக் பண்ணுவாங்க, வனத்துறையை கூப்பிட்டு செக் பண்ணுறாங்க. தந்தந்தானான்னு செக் பண்ணதுக்கு பிறகு இந்த விசாரணையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இவங்களுக்கு வந்து கெடுபடி ஆயிடுச்சு. இதை வந்து கோயிலை எப்படியாவது நம்ம கைப்பற்றணும் அப்படிங்கிற நோக்கில், கோயிலை நம்ம கைப்பற்றணும்னா யாரு, அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கணும், முறையான நிர்வாகம் இருக்கணும்ல. இன்னொரு சைடில் இருந்து டிஆர் ரமேஷ்னு ஒருத்தர் இந்த ஆலய வழிபாட்டாளர் சங்கத்துக்காரர்கள், அவர்கள் உள்ளிட்டவர்களே கூட லோக்கல்ல அங்கே வந்து வடகலை தென்கலைன்னு 2 பஞ்சாயத்து இருக்குது. அது நம்ம ஏற்கனவே கேட்டிருப்போம், அந்த யூ நாமம் ஒய் நாமம் அப்படின்ட்டு. அவங்க வந்து அந்த கடவுளை பற்றி கொள்வது எப்படி அப்படிங்கிறது தொடர்பான வித்தியாசம் தான் அதில் வந்து தென்கலையை சேர்ந்தவங்க வந்து அது மட்டும் இல்ல, தென்கலை வந்து ராமானுஜர் வழி வந்தவங்க, அவங்க தமிழ்ல வந்து பாசுரங்கள் போடுவாங்க. வடகலைங்கிறவங்க வந்து அவங்க சமஸ்கிருதத்தை முதன்மைப்படுத்துவாங்க, தெலுங்குல கிருத்தனைகள். இது அந்த 2 விட இருக்குல்ல. வடகலை வந்து யூ வடிவில் இந்த திருமண், இவங்க வந்து ஒய் வடிவில் போடுறாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு என்னன்னா, வடகலை பிரிவினை பொறுத்தமட்டில் அவங்களுக்கு வந்து மகாலட்சுமி இறைவனுக்கு நிகரானவர், அவரே முக்தி அளிக்கும் வல்லமை கொண்டவர் அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கை. தென்கலையை பொறுத்தளவுக்கு மகாலட்சுமி ஒரு ஜீவாத்மா, அவர் இறைவனுக்கும் பக்தர்களுக்கும் பரிந்துரை செய்யும் ஒரு மத்தியஸ்தர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து. பிரச்சனைனா இந்த கோயிலில் வடகலை கோயில்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கோயிலில் வந்து வடகலையை சேர்ந்தவர்கள், இப்போ தாத்தாச்சாரியார்னு ஒருத்தர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, இந்து மதம் எங்கே போகிறது நக்கீரஞ்சில், அந்த மரபை சார்ந்த ஒருத்தர். அவர் வந்து அந்த நாயக்கர் ஆட்சி காலத்தில் அங்கே ஒரு தாத்தாச்சாரியர் தான் அவர் வந்து தர்மகஸ்தாவாக இருந்திருக்காரு. அவர் வந்து ஒரு பீரியடில் ஒரு வேளை இப்பவும் சொல்கிறாங்களே அந்த முஸ்லீம் படையெடுப்பு, அப்படி படையெடுப்புலாம் நேரடியாக நடக்கலை, ஒருவேளை படையெடுப்பு நடந்து ஒருவேளை கோயில் சிலையெல்லாம் திருடிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இவங்க வந்து ஒரு ஜமீன்கிட்ட கொண்டு போய் இதை கொடுத்து வைக்கிறாங்க. சிலையை ஜமீன்கிட்ட போய் கொடுத்து வச்சா அந்த ஜமீன்கிட்ட இருந்து இவங்களால சிலையை மீட்க முடியல, யாரால, வடகலையை சார்ந்தவர்களால் மீட்க முடியலைங்கிற போது இவங்க அங்கே போயிட்டு உடையார்பாளையம் ஜமீன்கிட்ட சிலையை வந்து கொடுத்து வைக்கிறாங்க. கொடுத்து வைக்கும்போது ஆத்தான்ஜிங்கிற ஒரு ஆள், அவர் போய் தான் அந்த சிலையை மீட்டு வர்றதுன்னு என்னாச்சு, அந்த வடகலை சார்ந்த அந்த தாத்தாச்சாரியார் பெரிய வந்து, நீ வந்து என்ன பண்ணியிருக்கிற, சாமி சிலையை, நம்ம சிலைன்னு சொல்லுவோம், திருமேனியை நீ வந்து மீட்டு கொண்டு வந்திருக்கிற, கடவுளே மீட்டு கொண்டு வந்திருக்கிற, கடவுளை மீட்டு கொண்டு வந்ததுக்கு நான் என்ன கொடுக்குறது அப்படின்னு கேட்டால், நீ பிரபந்தம் பாடுகிற உரிமை அது உனக்கு தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. தென்கலை சேர்ந்தவர்கள். ஆமாம், அவங்க பிரபந்தம் பாடிக்கிட்டு இருக்காங்க. நீ எப்படா பிரபந்தம் பாடலாம் அப்படின்னு சொல்லி தான் நீண்ட காலமாக பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. இந்த பஞ்சாயத்தில் சமீபத்தில் அந்த ட்வீட் சண்டையை பார்த்தேன். ரங்கராஜ நரசிம்மன் என்ன சொல்கிறாரு, இது தென்கலை சம்பிரதாயம் சம்மந்தப்பட்ட கோயில் அப்படின்னு அவருடைய கருத்து. டிஆர் ரமேஷ் என்ன சொல்கிறாரு, அது வடகலை சம்மந்தப்பட்டதுங்கிறாரு. அதுக்கு ரங்கராஜ நரசிம்மனோட பதில் என்ன, அங்கே பாரு, நீ சைவம் தானே, உன் வேலை எதுண்டோ அதை பாரு, நீ வந்து எங்களுடைய சம்பிரதாயம் பற்றி நீ பேசக்கூடாது, எங்கள் ஆச்சாரத்தில் நீ மூக்க நுழைக்காத, நீ சைவன், நாங்கள் வைணவத்திற்குள்ளே எங்கள் பஞ்சாயத்தை நாங்கள் தீர்த்துப்போம், எங்கள் பஞ்சாயத்து என்ன அப்படிங்கிறத பற்றி நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள சண்டை. அந்த திருமணியை கொண்டு வந்ததுக்கு பிறகு இப்பவும் கூட கோயிலுக்குள்ளே அவங்க சொல்கிறாங்க, நம்மாழ்வார், மணவாள மாமுனி, திருக்கச்சி நம்பிகள் இந்த சந்நிதியில் 13 இடத்துல தென்கலை நாமம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யாழி சிற்பம், அப்புறம் கோயில் யானையில் ஒரு யானைக்கு தென்கலை நாமம் தான் போடணும். இவன் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அவங்களுடைய சண்டையாக இருக்கும், ஏதோ நாமத்துக்கு தரப்பட்டிருக்காண்டு.
அது கோயிலின் மீது யார் அதிகாரம் செய்வது என்கிற ஒரு சண்டை. அது பிரிவியூ கவுன்சில் வரைக்கும் போய் சண்டை போட்டிருக்காங்க. சமீபத்தில் வரைக்கும் அது கோர்ட்டு கேஸ் ஆகி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கு. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சுப்ரீம் கோர்ட்டில் சார்பாக மத்தியஸ்தத்துக்கு ஒரு ஆளை போட்டு வரைக்கும் அந்த பஞ்சாயத்து வந்து விரிவடைஞ்சிருக்கு. இந்த பின்னணியை பயன்படுத்தி கொண்டு சங் பரிவார ஆட்கள் இந்த பஞ்சாயத்தில் உள்ள நுழைஞ்சு தென்கலை ஆட்கள் அப்படி புறக்கணிப்பதன் வழியாக அதை வந்து சம்பந்தம் இல்லாமல் கோயில் நிர்வாகத்தில் அறநிலைத்துறை உள்ள வருது. இப்போ ஒன்றும் இல்லை, அறநிலைத்துறையை விலக்கிட்டோன்னு வச்சுமே யானத்தந்தருடைய நிலைமை என்ன இல்லாமலே போயிருக்கோம். அதை வந்து நாங்கள் அது போயிடுச்சு, அது வந்து அப்படியே வந்து அந்த கடலுக்குள்ளே நுழைஞ்சிருச்சு அல்லது அந்த அந்த குளத்துக்குள்ளே வந்து அது கீழே முங்கிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அறநிலைத்துறை கட்டுப்பாட்டிலேருந்து விடுவிப்பது அப்படின்னா உண்மையாக நேர்மையாக அறநிலைத்துறை அதிகாரியாக வேலை பார்த்தாங்க ராஜலட்சுமி, அவங்ககிட்ட இருந்து விடுவிச்சு யார்கிட்ட கொடுத்துருக்காங்க? சீனிவாசனுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு அர்ச்சகர் பதவி கொடுத்து சீனிவாசன்கிட்ட கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த ஊர் மக்கள் மத்தியில் பிரச்சனை. மக்களும் சாதாரண பக்தர்களும் சரி, அங்கே அர்ச்சனை செய்கிற நபர்களும் சரி, இவங்க சொல்றது வந்து அறநிலைத்துறை அமைச்சர் இவர் வந்து பிஜேபி சங் பரிவார அவங்க வந்து சங்கிகள்னே சொல்றாங்க. சங் பரிவார அமைப்பை சேர்ந்தாங்க. இவங்க வந்து கோயிலில் முறையாக நடக்கணும் அப்படின்னு சொன்னால் சம்பந்தம் இல்லாமல் ஆகம விரோதமாக சடங்கு விரோதமாக இந்த தந்தத்தை திருடிட்டு போன சுதர்சன் நீ சப்போர்ட் பண்ணக்கூடாதுல்ல, நீ சப்போர்ட் பண்ணுற. அப்போ கோயில் புனிதம் பற்றி உனக்கு முக்கியமான விஷயம் இல்லை. ஒன்றும் இல்லை, மக்கள் வந்து இப்போ கூட்டம் நிறைய பெருகி போச்சு. அப்போ வர்றவங்களுக்கு கொஞ்சம் அந்த மேட்டில் ஏறி போடுறதுக்கு அவங்களுக்கு வந்து படிக்கட்டு வேணும் அப்படின்னு சொல்லி அர்ச்சகர்களும் சேர்ந்து அவங்களோட அபிப்பிராயத்தின் அடிப்படையில் லோக்கல் அதிகாரிகள் வந்து ஒரு இரும்பு படிக்கட்டு LNT வந்து போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கேஸை போட்டு இதை எப்படியாவது தடுக்கணும் முயற்சி பண்ணியிருக்காங்க. பக்தர்கள் காலார நடந்து போய் அவர்கள் நம்புகிற கடவுளை கும்பிடுவது, அதை தடுக்கணும். அப்போ நான் கேட்டேன், இதெல்லாம் தடுக்கணும்னு நினைக்கிறாங்களே, இப்போ அவங்களுக்கு ஆன்மீகத்தின் மேலே அவங்களுக்கு கூடுதலான நம்பிக்கை உண்டுன்னு சொல்லுவாங்களே, அப்படிலாம் கிடையாது. கோயிலை ஏற்கனவே இருந்தது மாதிரி இப்போ தாத்தாச்சாரியார் வகையினர்னு சொல்கிறாங்களே, அவங்களுடைய வாரிசுகள் என்ன பார்க்குறாங்க? இப்படி இருக்கிறதுனால தான் தென்கலைக்காரன் நம்மக்கிட்ட வந்து பஞ்சாயத்து பண்ணுறான், உரிமையெல்லாம் கேட்குறான். நாம் வந்து சண்டையை மூட்டி பிரச்சனை பண்ணி கிளப்பிட்டா மொத்தமாக கோயில் சொத்து எல்லாத்தையும் அதிகாரத்தை நாம் கைப்பற்றி விடலாம் என்று கருதுகிற அவர்களுக்கு சங் பரிவார அமைப்பினை சார்ந்தவர்களும் கூட அவ்வப்போது இவங்களுக்கு முட்டு கொடுத்து கோயிலை எப்படியாவது விடுவிச்சலாம் நினைக்கிறாங்க. அப்போ பேக்கண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலின் புனிதத்தை கெடுப்பது, தங்கத்தை பாதுகாப்பது, கோயில் செல்வத்தை பாதுகாப்பது, இறைவனை தேடி வருபவர்கள் மன நிம்மதியோடு கடவுளை வணங்குவது அப்படிங்கிற நோக்கம் இருக்கிறதாக சொல்கிற அறநிலைத்துறை அமைச்சர் இந்த குறிப்பிட்ட கேஸில் சம்மந்தப்பட்ட சுதர்சன் அவர் சாதியெல்லாம் பார்க்கறதில்ல, அவர் வந்து பாகுபாடு பார்க்கறதில்ல, அவர் சமூக நீதி அடிப்படையில் நியமிக்கப்பட்டிருக்கிறான்னு ஆதவர்ஜி நான் சொன்னார்ல, அவர் யாருக்கு முட்டு கொடுக்குறாருன்னு கேட்டால் சுதர்சன்கிற நபர். அவர் யாருன்னு கேட்டால் லோக்கலில் காஞ்சிபுரத்தில் சாதி ரீதியாக வந்த பக்தர்கள்ட்ட இல்ட்ரீட் பண்ணுறாரு. அப்போது உங்களுக்கு சமூக நீதி அப்படிங்கிறது இல்லை, அறநிலைத்துறையை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது உண்மையான நோக்கம் இல்லை. சரி, அறநிலைத்துறைக்கு அப்பால் அறநிலைத்துறையில் கோயிலை பாதுகாப்பது அப்படின்னு சொன்னால் கோயில் புனிதத்தை பாதுகாப்பது, அதுக்கு இந்த ஆகம நடைமுறைகள்லாம் இருக்குது, அதை பாதுகாப்பது, அதுவும் இல்லை. இப்போ சொல்லும் பொழுதே லோக்கலில் இருக்கிற இவருக்கு யார் கல்யாணம் பண்ணி வச்சாரோ இவர் பேரை சொல்லி லோக்கலில் செல்வாக்கு செலுத்துறாரு அப்படின்னு அங்கேருந்து புகார் வருது. அமைச்சருக்கு கல்யாணம் பண்ணி வச்சவர் அங்கே அதை சொல்லி அமைச்சர் நமக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்ட்டு கல்யாணமே நான் தான் பண்ணி வச்சேன். இப்போ அந்த அமைச்சருடைய செல்வாக்கு சாதாரண நேற்று வந்த எளிய பிள்ளையை அவங்க அம்மா வந்து சமையல் வேலை தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்ற அந்த அமைச்சர் பதவி ஏற்ற உடனே செய்கிற வேலை காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலுங்கிறது ஒரு 1000 ஆண்டு கால வரலாறு உண்டு. அதை பொறுத்தளவுக்கு 108 திவ்ய தேசங்கள்ல ஒன்று. பெருமாள் கோயிலில் 1050ஆவது ஆண்டு ராஜராஜ சோழன் காலத்து கல்வெட்டிலிருந்து அதனுடைய வரலாறு தொடர்ந்து விஜயநகர பேரரசு காலம் அப்புறம் அதை தாண்டி நிற்குது. அந்த மக்கள் மத்தியில் நீண்ட காலமாக செல்வாக்கு செலுத்துகிற ஒரு கோயில். நம்பிக்கை இருக்குது இல்லைங்கலாம் விட்டுரும். அந்த பகுதியில் இப்போ ஒன்று சொல்ல போனால் அண்ணா இருக்கிறார்ல, அண்ணாவுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க வந்து அங்கே தர்மகஸ்தாவாக இருந்தான்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அந்த கோயிலோட நெருக்கம் உண்டு. ஒரு இடத்துக்கு கூட என்ன தோக்கடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து அந்த பெருமாளை கூட்டு வரீங்க திருப்பதியிலேருந்து, ஏன் நம்ம ஊர் பெருமாளை கூட்டு வர மாட்டிங்களா? அது கூட்டு இருந்தால் கூட சந்தோஷப்பட்டுருவாங்க. பெருமாள்லாம் எதுக்கு ஏதோ காசு கொடுத்து ஏதோ ஓட்டு கேட்டாங்க போல இருக்கு. அது குறித்து அண்ணா சொல்றாரு. அண்ணா வந்து இந்த பெருமாளை பற்றிலாம் ரெஃபர் பண்றாரு. அந்த பெருமாள் சன்னதியில் ஒரு ஊழல் நடக்கிறது, அந்த பெருமாள் சன்னதியில் சாதிரியாக இழிவுபடுத்தல் நடக்கிறது, அந்த பெருமாள் சன்னதியில் கோயில் புனித பொருட்கள் திருட்டு நடக்கிறது. திருட்டு நடத்துபவர்கள், ஊழல் முறைகேடு செய்பவர்கள், அவங்க எல்லாத்துக்கும் முகமாக அங்கே நிற்கிறவர் அறநிலைத்துறை அமைச்சர் என்கிற அந்த சமூக நீதி போராடி.
அப்போ அவரை குறித்து இன்னைக்கு நம்ம ஆட்களே அங்கே இருக்கிறவங்களே கேள்வி கேட்டால்தான். இப்போ இந்த கோயிலை வந்து நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ரிலவெண்டாக்க மாற்றுறாங்கன்னா ஒரு ப்ராசஸில் கொஞ்ச நாள் கழிச்சு கோயிலை கைப்பற்றி கொள்வது. இந்த சரியாக சொன்னால் 2 லட்சம் ரூபாய்க்கு அர்ச்சகர் பதவி கொடுக்கலாம். அப்படிதானே சீனிவாசன் திரும்ப ரீஎன்ஸ்டேட் பண்ணுறது அர்த்தம் என்ன? 2 லட்சம் ரூபாய்க்கு அர்ச்சகர் பதவி கொடுக்கலாம். நம்ம கேள்வி என்ன, அறநிலைத்துறை சார்பாக பயிற்சி வகுப்புகள் நடத்தி அர்ச்சகர்கள் நியமிக்கப்பட்டாங்களே, அர்ச்சகர்கள் பயிற்சி பெற்று இருக்கிறாங்கல்ல, அந்த அர்ச்சகர் மாணவர்கள் நீங்கள் நியமிப்பீங்களா? சமூக நீதி போராடி ரமேஷ் அவர்களே, அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களே வந்து இது வரைக்கும் அப்படிதான் அறிவிப்பு வந்திருக்கா? இல்ல அதுக்கான முயற்சி நடந்திருக்கா? அவங்க பயிற்சி வகுப்புகள் நடக்குதா? ஆட்சிக்கு வந்தவொடனே நான் ஒரு விஷயம் கவனிச்சேன். திருச்செந்தூர் எங்க ஏரியான்றதுனால தெரியும். அங்க பார்ப்பனர்கள் ரொம்ப சுதந்திரமா இருக்கிறாங்க. அதிகாரிகளுடைய கட்டுப்பாடுகள் இல்லை. உள்ள குறுக்கு வழியில சாமியை பார்க்கறதுக்கு கூட்டு போறதுக்குன்னு 5000 ரூபா 10,000 ரூபா வாங்குறாங்க அப்படின்றது ஒரு சகஜமாயிருச்சுன்றாங்க. முன்னாடி சிறப்பு தரிசனம் அப்படி போவாங்க, 100 ரூபா டிக்கெட் போட்டு போவாங்க. இப்போ அதோட சிறப்பு தரிசனம் ஒண்ணு ஷார்ட் ரூட்ல ஒண்ணு இல்ல. நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த அறநிலைத்துறை அமைச்சர் முன்னாடி சேகர்பாபு வந்துட்டா அப்படின்ற தைரியம். சேகர்பாபு இருந்த பொழுது சேகர்பாபு மேல நமக்கு விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனா அவர் இருந்த பொழுது இவங்க காட்டின கடுப்பு காண்டு இது எதுவுமே இவர் மேல இல்லை. நம்ம பையன் வந்துட்டாங்கிறத அங்க இருக்கிற உண்மையா ஆன்மீக நம்பிக்கையோடு அந்த கடவுள் திருமேனியை தொட்டு பூஜை செய்வர்கள் நம்பவில்லை. இந்த அமைச்சர் அவர் சங் பரிவாரத்திற்கு ஆதரவாக வேலை பார்க்கிறார். அவர் 2 லட்சம் ரூபாய்க்கு அர்ச்சகர் பதவி கொடுக்குறாரு. உண்மையா நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஆதரவாக இல்லை. பக்தர்களுக்காக ஒரு ஏதாவது வசதி செய்யணும்னா கூட அவர் தடுக்கிறாரு. நீங்க உண்மையிலே இன்னைக்கு அர்ச்சகர்கள்ட்ட போய் கேட்டா வர்ற பக்தர்கள் இப்போ வந்து ஒரு மலைக்கு ஏறணும், ஒரு வயசானவங்க சாமிக்கு வந்து கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி மலைக்கு ஏறி போக முடியாது. அப்போ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு நவீன கருவி எந்திரம் அதெல்லாம் பொறுத்தலாம்னு சொன்னால் அது ஆகமத்துக்கு எதிரானது. ஆகமத்துக்கு எதிரானா அமைச்சர் காரில் தானே போகிறாரு. அமைச்சர் காரில் போகிறாரு. பழனியில் முருகன் கோயிலில் வந்து தரிசனம் ரோப்காரே வச்சிருக்குமே. அந்த ரோப்காரெல்லாம் இவங்க கருத்தின்படி அது ஆகம விரோதம். ரோப்கார் இருக்கக்கூடாது, லைட் இருக்கக்கூடாது. கோயிலில் உங்கள் ஆகமத்து 2 லைட் இருக்கக்கூடாதுல்ல, ஏசி இருக்கக்கூடாதுல்ல, மின் விளக்குகள் இருக்கக்கூடாது, ஏசி இருக்கக்கூடாது. சிற்றம்பலம் கோயிலில் வந்து ஜிம்லாம் இருக்குன்னு கூட கேள்விப்பட்டேன். அப்போ அப்படி இருக்கும் பொழுது ஒரு நவீன வசதியோடு பக்தர்கள் வணங்குவது. இப்போ வந்து கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமி ஐயப்பான்னு முதல்ல போயிட்டு இருக்கலாம். இப்போ நான் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தையும் தான் போகணுமா? கார் இருக்குது, காரில் போகிறாங்க. அது அவரவர் பக்திக்கு உட்பட்டது. மாறாக பக்தர்கள் நவீன முறையில் இந்த ஆன்மீகத்தை ஆக்சஸ் பண்ணுறது இருக்குல்ல, இதை தடுக்க வேண்டும். கோயிலை வந்து தனியார், இப்போ வந்து டாஸ்மாக தனியார் வசம், அதுக்கான பிளான் நடந்துகிட்டு இருக்கா சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு பள்ளிகளுக்கு தனியார் வசம். கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு எங்களுக்கு சிபிஎஸ்சிக்கு அனுமதி வேணும். 5000க்கும் மேற்பட்ட ஒன்றும் இல்லைங்க, 1500 சொச்சம் பள்ளிகள் தான் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள் இருக்குது. 1500 பள்ளிகளில் நீங்கள் கூடுதலாக 3000 பள்ளிகள் சேருது அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? அந்த 3000 பள்ளிகளில் இந்தி கட்டாயம், தமிழ் எங்கள் மூச்சு, தமிழ் எங்கள் பேச்சு அப்படின்னு கல்வித்துறை அமைச்சர் பேசுகிறார், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். ஆனால் சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு பின்வாசல் வழியாக தனியார் பள்ளிகளுக்கு நீங்கள் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறீங்க, அனுமதி கொடுத்தாச்சு. அதுலேயும் என்னன்னு கேட்டால் ஒன்றிய அரசு என்ன சொல்லுது, நீங்கள் பெர்மிஷன் கேட்கணுமா? நல்லா கவனிச்சு பாருங்கள், பெர்மிஷன் கேட்கணும். பெர்மிஷன் கேட்டு நீங்கள் கொடுக்கல, நான் வந்து பெர்மிஷன் கேட்குறேன், நீங்கள் கொடுக்கல, அப்போ நான் என்ன பண்ணணும்? கொடுக்கல அவ்வளோதான், பெர்மிஷன் கிடையாது. 30 நாள் கழிச்சு உங்களுக்கு பெர்மிஷன் ரெடி ஆகும். ஆட்டோமேட்டிக்காக பெர்மிஷன் கிடைச்சதுங்கிற அளவுக்கு சட்டம் போட்டிருக்கேன். அப்போ சிபிஎஸ்சி ஃபெசிலிட்டேஷனை தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களில் அதை பரவலாக்கம் செய்கிற வேலையை மொழி தொடர்பாகவும் இதே நிலை தான், ஆன்மீகம் தொடர்பாகவும் இதே நிலை தான். இது இரட்டை நிலைப்பாடு கொண்ட சமூக நீதி முகமூடி போட்டு கொண்டு வந்திருக்கிற சங் பரிவார கும்பல். அது வரதராஜ பெருமாள் கோயிலிருந்து நம்ம சில விஷயங்கள் பேசுகிறோம், புகார் பட்டியல் இருக்குது, ஃபோட்டோஸ் இருக்குது. இதை இவர் தலையிடுவாரா? அந்த கோயிலில் இருக்கிற அர்ச்சகர்களுக்கு முதல்ல விடுதலை கிடைக்குமா? இந்த வடகலை தென்கலை பஞ்சாயத்திலே கூட அங்கே இருக்கிற அர்ச்சகர்கள் அவங்க தென்கலை அந்த பிரபந்தம் பாடுகிற உரிமை இருக்குல்ல, அந்த பிரபந்தம் பாடுகிற உரிமை அது அவங்க உரிமைங்க, அதெல்லாம் தடுக்கக்கூடாதுங்க. அது வந்து காலகாலமாக நிறுவப்பட்டது, அவங்கள்ட்ட விட்டுருங்க அப்படின்னா வடகலையை சேர்ந்தவர்கள் ஆட்களை கூட்ட வந்து அங்கே வெறும் பார்ப்பனர்கள் மட்டும் இல்லை, ஆட்களை கூட்ட வந்து இங்கே ரவுடித்தனம் பண்ணுறாங்களாம். இப்போ ரவுடித்தனம் நடந்தால் தான் கோயில் ஒன்றுமே சரியில்லை, கோயிலை கைப்பற்ற முடியும் அப்படிங்கிற நிலைமை இருக்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில் அமைச்சர் தலையிடணும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனால் அமைச்சர் தலையிட மாட்டார், அவர் வந்து என் சகலை அப்படின்னு அங்கே இருக்க ஒரு அமைச்சருடைய சகலை தான் பிரச்சனை. இப்போ முதலமைச்சர் தலையிடுவாரா அப்படிங்கிறதான் கேள்வி. சரி, நிறைய முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் இதை பரிசீலிக்கட்டும், முதலமைச்சரும் இதை கவனிக்கட்டும். கலந்து கொண்ட கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினருடன் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.